ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று நான் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு தம்பி வந்து நோட்டீஸ் கொடுத்தான். அதில் என்ன இருக்குன்னு பார்த்தா நியூ பஸ் ஸ்டாண்டில் கண்காட்சி போட்டுருக்காங்களா. நான் சொன்னேன், சரி தம்பி, நாங்கள்லாம் வந்து பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி கிளம்பும்போது இருந்தேனே இந்த ஃப்ரீ டோக்கன் வாங்கிட்டு போங்கன்னு கொடுத்தான். டோக்கனும் ஃப்ரீயாக கொடுக்குறீங்களா? ஆமாம், நான் வாங்கிட்டு போங்கன்னு 2 கொடுத்தான். நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே வந்து நம்ம ஏரியாவில் பார்த்தா பசங்களாம் ஃப்ரீ டிக்கெட் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு 3 ஆட்டு போட்டுட்டு அடுத்த நாள் ராத்திரிக்கு நம்மெல்லாம் கிளம்பிட்டோம் கண்காட்சி பார்க்கறதுக்காக. நேரம் எப்படி இருக்கு பாருங்க. 6 டோக்கன் இருந்துச்சு. அதை வீட்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண யோசிச்சிட்டே இருக்கும்போது என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்துச்சு. இதில் எப்படியோ 4 பேர் இல்லாதவரை வேலை பண்ணி உள்ளே போயிட்டோம். ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க நீங்கள், ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நடந்து வந்தா இந்த அண்ணா சூப்பராக ஜூஸ் போடுறாங்க. பாருங்க எப்படி போடுறாங்க ஜூஸ். அண்ணாவோட ஸ்டைல் பாருங்க, எப்படி ஜூஸ் போடுறாங்க. சூப்பராக போடுறாங்க. வீடியோ லாங்காக போகுது, கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம் வீடியோ. பாருங்க எப்படி வந்திருக்கு ஜூஸ். கேட்கல எப்படி இருக்கு. நான் என்ன கேட்டேன், ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கு? நீங்க வந்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். அப்படியே நீங்க நடந்து வந்தீங்கன்னா கேர்ள்ஸ் யூஸ் பண்ற ஐட்டம் தான் இங்க இருக்கும். வந்து பாருங்க. கூட்டம் ஃபுல்லா இருந்துச்சு, அதனால தான் உள்ள போய் வீடியோ பிடிக்கல. இல்லைன்னா உள்ள போய் எல்லா வீடியோ பிடிச்சிருப்பேன். அதுக்கப்புறமா என்ன இருக்கு பாத்தீங்கன்னா கிட்ஸ் பால் ஹவுஸ் அப்படின்னு இருக்கு. நீங்க கிட்ஸ்லாம் உள்ள போய் பலூன்ல விளையாடலாம். அதுக்கப்புறமா அப்படியே நடந்து வந்தீங்கன்னா பால் த்ரோ அது இருக்கும். நீங்க பால் த்ரோ பண்ண கேம் இருக்கு, அந்த கேம் இருக்கு, அது விளையாடலாம். அதுக்கப்புறமா இருக்கு இங்க அம்பு விடுற கேம். அப்படியே நடந்து வந்தீங்கன்னா பலூன் ஷூட் இருக்கு. அதுக்கப்புறமா ரிங் கேம் இருக்கு, ரிங் போடணும் அதுல. அதுக்கப்புறமா அப்படியே திரும்பி பார்த்தா ட்ரெயின் கேம் இருக்கும். பாருங்க எப்படி இருக்கு. உங்கள் வீட்டில் கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா கூப்பிட்டு போங்க, செம்ம ஜாலியாக இருக்கும் பசங்கள்லாம். அதுக்கப்புறமா இந்த கேம் இருக்கு. இந்த கேமோட பேர் தெரியாது. இந்த கேம் பெரியவங்களுக்காக மட்டும் தான். யாரும் இதில் உட்காந்துருக்காங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறமா கிட்ஸ்லாம் இதில் உட்காருக்காதீங்க, அப்படியே பார்த்துட்டே வாங்க. இந்த கேம் அப்புறம் ப்ரைஸ் போடுறேன். அல்டோ செம்மையா இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே திரும்பினீங்கன்னா இங்கே டிராகன் இருக்கு. யாருக்கு டிராகன் பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் அப்படியே திரும்பினீங்கன்னா பசங்க விளையாடுறதுக்காக இது ஒரு கேம். அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி பார்த்தா பெரிய ஒரு ராட்லம் ஒன்று இருக்கு. பசங்க கிட்ட கேட்டேன், இவ்வளோ பெருசாக இருக்குண்ணா, ஆனால் அது ஒரு ராட்லம்ண்ணா அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அப்படியே தம்பி எனக்கு தெரியாது, அதுக்கு தான் கேட்டேன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா ரைட்டில் திரும்பினா சாப்பிட்ற ஐட்டம் எல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பானிபூரி கடை இருக்குது. அதுக்கப்புறமா லைனாக ஃபுட் ஐட்டம் தான். ஃபுட் ஐட்டம் கிட்ட எல்லா முஸ்லீம் கேர்ள் தான் இருக்காங்க, அதனால விட பிடிக்கல. அதுக்கப்புறமா லெஃப்டில் பார்த்தா பேய் வீடு இருந்துச்சு, கோஸ்ட் ஹோம். அதுக்கப்புறமா லெஃப்டில் திரும்பினா ட்ராகன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாம் இப்போ தான் ஏறுறாங்க. அதுக்கப்புறமா பார்க்கலாம் எவ்வளோ ஹைட் போகுது. அதுக்கப்புறமா லெஃப்டில் திரும்பினா ஒரு ஐட்டம் மிஸ் ஆகிருக்குது. ஜூம் பண்ணுற பாருங்க, அங்கேயோ கிட்ஸ் விளையாடுறதுக்காக. அதுக்கப்புறமா நான் போய் கேட்டேன் அண்ணா கிட்டே, நான் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இல்லையா, நான் வீடியோ பிடிக்கணும் கேட்டேன். அப்படியா தம்பி இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறேன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அண்ணா. பாருங்கள் எப்படி போகுது, எவ்வளோ ஹைட் போகுதுன்னு பாருங்கள்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே என் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். டாடா பாய் பாய்.